ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பேச்சுலர் அண்ட் கிட் சீரிஸ் எபிசோட் 1 ரொம்பவே குவிக்காக ஈஸியாக செய்கிற ரெசிபி தான். வீடியோ முடியும் போது இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதோட டேஸ்ட் வந்து ஒரு தனி அலாதி, வெரி நியூட்ரிஷியஸ் தால் பாலக் தான். இதுக்கு வந்து நிறைய வெர்ஷன் இருக்குது, அதாவது நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியும் பண்ணலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த வெர்ஷன் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி, பேச்சுலர் ஃப்ரெண்ட்லி அண்ட் மெயினாக பிக்னர் ஃப்ரெண்ட்லி. ரொம்பவே கம்ஃபர்டிங்கான ஃபுட்டாக இருக்கும். இந்த தால் பாலக்கை சப்பாத்தியோட சாப்பிட்லாம், ரொட்டியோட சாப்பிட்லாம், இல்லை சுடு சுடு சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இன்ஃபேக்ட் கப்பில் ஸ்பூனை போட்டு வெறுமையே சாப்பிடலாம். கண்டிப்பாக பசங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு சிறு பருப்பு, பாசி பருப்பு, பயத்தம் பருப்பு அப்படின்னு சொல்கிற 3 தால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்பினிச், பசலைக்கீரை எடுத்திருக்கேன். ரெசிபிக்குள்ளே போகலாமா? பயத்தம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் மஞ்சத்தூள், தண்ணி சேர்த்து 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் இருந்தால் இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். மிளகா வத்தல், கடுகு, சீரகம் இது போட்டு ஃபஸ்ட்டு நல்லா திருமாறிக்கலாம். கடுகு, சீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணி சாப் பண்ணியிருக்கிற பாலக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாலக்கீரையில் ஆல்ரெடி வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்திங்கிறனால வேக வைக்கும் போது நம்ம தண்ணி விட போகிறது கிடையாது. லேசாக மஞ்சத்தூள் போட்டு கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கீரை எந்த வகை கீரையாக இருந்தாலுமே நம்ம எப்பவுமே ப்ரெஷர் குக்கரில் வைக்கக்கூடாது, அதோட நியூட்ரிஷன் சுத்தமாக போயிடும். ஆல்சோ இந்த மாதிரி கடாயில் மூடி போடாமல் தான் சமைக்கணும். மூடி போட்டு வச்சிங்க அப்படின்னா கீரையில் இருக்கிற ஆக்சாலிக் ஆசிட் வந்து நம்ம ஃபுட்டோட கலரை சேஞ்ச் பண்ணிடும். ஸோ கீரை சமைக்கும் போது இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் கலர் ரீட்டினாகிறதுக்கு. கீரை ஃபுல்லாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சுட்டு இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், உப்பு பெருங்காயம் போட்டால் இந்த டிஷ் ரெடி. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். எவ்வளோ வயசானாலும் சுடு சுடு சாதத்தில் நெய் போட்டு பருப்பு சாதம் சாப்பிட்ற அந்த சுவையே தனிங்க. இந்த டிஷ்ஷும் அதே மாதிரி தான். என்ன ஒரு வித்தியாசம்? டபுள் த அயன், டபுள் த நியூட்ரியன்ஸ். இந்த தால் பாலக்கை வத்த குழம்பு சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். அல்டிமேட் காம்போவாக இருக்கும். எங்கள் வீட்லேயுமே பசங்க கீரையை எந்த ஃபார்மில் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த தால் பாலக் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒருவேளை கசக்கும்னு நினச்சிங்கன்னா இறக்கிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி வெல்லம் போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா இறக்கி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சுட சுட சாதம், அதில் கொஞ்சம் நெய், நிறைய தால் பாலக். ஹெல்த்தியாக சமைக்கணுங்கிற உங்கள் அன்பு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.